காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் காஞ்சிபுரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றிச்செல்வி போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய சீமான், பறக்க விமானமே இல்லாத போது விமான நிலையம் எதற்கு என்று கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்கும்போது பரந்தூரில் இன்னொரு விமான நிலையம் அமைப்பது பேராசை என்று கேள்வி எழுப்பிய அவர், தான் இருக்கும் வரை பரந்தூரில் விமான நிலையம் வரவே வராது எனவும், விளை நிலங்களை அழித்து விமான நிலையம் அமைப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர், தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக தெரிவித்தார். நமக்கு இருக்கிறது 1301 ஏக்கர்ல மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட். உலக நாடுகள்ல 680, 861, 877 இந்த ஏக்கர்கள்ல தான் இருக்கு உலக நாடுகள்லயே. அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரான். உங்களுக்கு புரியுதுல? நமக்கு 428 வண்டி தான் ஏறி இறங்குது, அவனுக்கு 967 வண்டி இறங்கி ஏறுது. நம்மளை விட அவனுக்கு நம்மளோட நிலப்பரப்பு கம்மி. ஆனா நீ இது முதலாளிகளின் லாபத்தை வைக்க இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது, இண்டிகோ. அவர் சொல்றதான் கட்டணம், அவர் எடுக்கிறதா நேரம். என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபா வருது. திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 24,000 ரூபா வருது. ஒரு தடவை பயணத்திற்கு நான் 50,000 6 லட்சம் செலவு பண்றேன். எப்படி? அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணீர்தி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா, பரந்தூர்ல ஏர் பூட்டி உலர்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாதி கொம்பை வேணாலும் குட்டிக்கிற நடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. நீ சும்மா பேசிக்கலாம், நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு. அது ஒரு காலம் நடந்துருச்சு. இப்ப கட்டு பார்ப்போம்.